கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துப் பார். அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போதும் உனது அடிகளை கவனித்துப் பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் எல்லாம் யதார்த்தம்தான், இயல்புதான். ஆனால் அதை புரிந்து கொண்டு நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையின் சூட்சுமம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான். அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி நீ வர வேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்கு தருகிறேன்.